நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை துதித்து மகிழ்ந்து களி கூறுவோம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் நம் நினைவாகவே இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இன்று ஓய்வு நாள். உலக பிரகாரமான வேலைகளுக்கு ஓய்வு கொடுப்போம். நம்மை ஆய்வு செய்வோம். ஆத்துமாவிலும் இருதயத்திலும் அவர் நமக்கு செய்த மகா தயவை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வீடுகளிலும் ஆலயத்திலும் முழுமையான அர்ப்பணிப்போடு அவருடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தி துதிப்போம். ஒரு பொருளை பிடித்து வாங்கினால் அதை உபயோகப்படுத்தும் பொழுதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. நம்மையும் அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அவரை பற்றி பிடித்து கொள்வோம். நமக்கு பிடித்தது போன்று யாராவது சொன்னாலோ பேசினாலோ நடந்தாலோ அதை மறுபடியும் அந்த குறிப்பிட்ட நபரிடமோ நெருங்கிய உறவுகளிடம் சொல்லி மகிழ்வது போன்று தேவன் இந்த புதிய ஆண்டின் இந்த நாள் வரை செய்த எண்ணிக்கைக்கு அடங்காத அதிசயங்களுக்காக உன்னதமானவரை உண்மையாக துதிப்போம். மற்றவரிடமும் சாட்சியாக சொல்லி அவருக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை துதித்து மகிழ்வது எங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.